தற்பெருமை பேசுகின்றவனுக்கு வேறு எதிரியே தேவையில்லை. ஒரு நாட்டு அரசர் தன்னுடைய ஆட்சியில் மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை அறிய குதிரையின் மீது ஏறி நகர்வலம் புறப்பட்டார். அவர்கள் ஒரு தெரு வழியாக சென்று கொண்டிருந்த போது ஒரு குட்டி நாய் ஒன்று கத்தியபடி ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தது. இதை பார்த்து அதன் மீது இறக்கப்பட்ட அந்த குதிரை மன்னரை பார்த்து, மன்னா, இந்த குட்டி நாயை பார்க்கின்ற போது மிகவும் பாவமாக இருக்கிறது. நாம் செல்லுகின்ற வழியில் அது செல்ல வேண்டிய இடத்தில் இந்த குட்டி நாயை நாம் விட்டு சென்று விடலாம் என்று கேட்டது. நீயும் என்னை போலவே இரக்க குணம் படைத்தவனாய் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷமாய் இருக்கின்றது. உன் விருப்பப்படியே செய்யலாம் என்று மன்னர் கூறினார். பின்னால் வந்த படை வீரர்களிடம் மன்னர் அந்த குட்டி நாயை தன்னுடைய குதிரையின் மீது ஏற்றுமாறு கூறினார். படை வீரர்கள் அந்த குட்டி நாயை தூக்கி குதிரையின் மீது மன்னர் முன்னால் அமர வைத்தார்கள். குதிரை மீது மன்னர் வருவதை பார்த்த அந்த குடிமக்கள் அனைவரும் வரிசையாக நின்றபடி மன்னருக்கு வணக்கம் செலுத்த ஆரம்பித்தார்கள். மன்னரும் பதில் வணக்கம் செய்து கொண்டிருந்தார். முன்னால் அமர்ந்தபடி வந்த அந்த குட்டி நாய் மக்கள் அனைவரும் தனக்குத்தான் வணக்கம் செலுத்துகிறார்களோ என்று எண்ணி மிகுந்த சந்தோஷம் அடைந்தது. ஒரு கட்டத்தில் சந்தோஷ மிகுதியால் அந்த குட்டி நாய் வேகமாக குறைக்க ஆரம்பித்தது. இதை கவனித்த அந்த குதிரை, ஏய் குட்டி நாய், நீ பேசாமல் வந்தால் உனக்கு நல்லது. நீ இப்படி குறைத்து கொண்டே வந்தால் உன்னை கீழே இறக்கிவிட்டு விடுவார்கள், கவனமாயிரு என்று கூறியது. அந்த குட்டி நாய் சொன்னது, மக்கள் அனைவரும் எனக்கு வணக்கம் செலுத்துவது உனக்கு பிடிக்கவில்லை போல, அதனால்தான் நீ பொறாமைப்படுகிறாய் என்று தற்பெருமையோடு கூறியது. இதை கேட்ட அந்த குதிரை குட்டி நாயை பார்த்து கூறியது, மக்கள் அனைவரும் உனக்கு வணக்கம் வைக்கவில்லை, உன் பின்னால் இருக்கக்கூடிய மன்னருக்காகத்தான் மக்கள் இப்படி கூடி நின்று வணக்கம் செலுத்துகிறார்கள். நீ அதை தவறாக நினைத்துக் கொண்டு தற்பெருமை பிடித்து அலையாதே என்று கூறியது. குதிரை கூறுவதை காதில் வாங்கிக் கொள்ளாத அந்த குட்டி நாய் மீண்டும் வேகமாக குறைக்க ஆரம்பித்தது. இதை கவனித்த அருகில் வந்த படை வீரர்கள் அந்த குட்டி நாயை பிடித்து கீழே இறக்கி அதை அடித்து விரட்டி விட்டார்கள். அந்த குட்டி நாய் கால் நொண்டியபடியே வேகமாக ஓடியது. சற்று தூரம் சென்ற பிறகு திரும்பி பார்த்தது. தான் இல்லாத போதும் மக்கள் மன்னருக்கு வணக்கம் செலுத்தினார்கள். மன்னரும் அந்த மக்களுக்கு பதில் வணக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த குட்டி நாய் உண்மையை உணர ஆரம்பித்தது. மக்கள் இதுவரை அந்த மன்னருக்காகத்தான் வணக்கம் செலுத்தியுள்ளார்கள், நமக்கு இல்லை, நாம் தான் தவறாக புரிந்து கொண்டோம், அதற்கான தண்டனையும் நாம் பெற்றுவிட்டோம் என்று வருந்தியபடி சென்றது.